இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் இப்ப வந்து நின்றுட்டு இருக்கோம். 6 kg இருந்து ஆரம்பிக்கும். 6ல இருந்து பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். 6 kg உங்களுக்கு வந்து சின்னதா காம்பாக்டா இருக்கும். நீங்க ஒத்த கையாலே நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துருவோம். உங்களுக்கு 100% நான் கேரண்டி தரேன். நீங்க 30,000 சரி 20,000 சரி எந்த மிஷின் கூட நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அப்படி இது பெட்டரா கொடுக்கலாம். நீங்க யாருக்குமே இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். கிடையாது. ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க தூக்கி போட்டாலும் உடையிற கூட உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால நீங்க உட்காந்தா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா மாவு எடுக்கவும் அதுக்கப்புறம் இந்த தூக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ஈஸியாக கொடுக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். இங்க என்ன வந்து ஸ்பெஷலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வாஷிங் மிஷினும் கிரைண்டரும் மிக்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. அது எங்க பாத்தீங்கன்னா சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ். நம்மளோட ஆஃபீஸ் அங்க ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வாஷிங் மிஷின் தாங்க பார்க்க போறோம். இப்போ நீங்க இது பார்த்துட்டு இருக்கிறத மினி வாஷிங் மிஷின் சொன்னவங்களா நம்ப முடியுதா? உண்மையாலுமே நம்ம தேவலட்சுமி கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின். இது என்னென்ன கேஜஸ்ல இருக்கு, எவ்வளவு பிரைஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்கன்னா 6 kg இருந்து ஆரம்பிக்கிறோம். 6ல இருந்து பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு எல்லாமே அதோட உங்களுக்கு ஷாக்கிங்கான பிரைஸ் இருக்கு. இந்த வீடியோல நான் ஒவ்வொன்றா கட்டுறேன். இப்போ நீங்க இதை பார்த்துக்கிட்டா 6 kg வாஷிங் மிஷின் சொல்லுவோம். 6 kg உங்களுக்கு வந்து சின்னதா காம்பாக்டா இருக்கும். நீங்க ஒத்த கையாலே நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு வந்து லிட்டு கொடுத்துருவோம். அடுத்து மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துருவோம். வாரண்டி முடிஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி தாராளமா வாங்க. நாங்க வந்து சர்வீஸ் பண்ண தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து பைப் கொடுத்துருப்பாங்க. இந்த பைப் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வந்து ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எது கேட்டீங்கன்னா நம்ம பைப்ல இருந்து ஹோஸ் வச்சு டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம கட்ட பைப் வசதி இல்லைன்னா நீங்க டைரக்டா குடத்துல கூட தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பைப் எதுக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே போறக்காக எடுத்து நீங்க கீழே விட்டீங்கனாலே போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெளியே போயிடும். அடுத்து இது யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான மெக்கானிசம் தான். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் கொடுத்துருப்போம். ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போட்டிருக்கோம். 5, 10, 50 கொடுத்துருப்போம். இங்கே டாட் மார்க் அதுதான் உங்களுக்கு பாயிண்ட். நீங்கள் 5 நிமிஷம் திருப்பிக்கலாம், 10, 15 கூட திருப்பிக்கலாம். இது ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 0 திருப்பினா ஆஃப் ஆகி நினைப்பாங்க. நம்ம அந்த தப்பை மட்டும் எப்படி பண்ணக்கூடாது. நம்ம எங்கே ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மெயினான சுவிட்சை நம்ம வந்து ஆஃப் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து 0 வந்து நின்றுடும். இது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, 9 மட்டும் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். எல்லாருமே இது நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேஜஸ் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷல் எடிஷனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 kg நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு வந்து வேற மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ல வரும்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வரும். உள்ள ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கார்டு வந்துடும். பைப் கொடுத்துருப்போம். டைமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பஸ்ஸர் ஆட் பண்ணியிருப்போம். இந்த பஸ்ஸர் எதுக்கு பார்த்தீங்கன்னா 0 வரக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சவுண்டு வெளிச்சமும் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். இதோட கிளீனஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 100% நான் கேரண்டி தரேன். நீங்க 30,000 சரி 20,000 சரி எந்த மிஷின் கூட நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அப்படி இது பெட்டரா கொடுக்கலாம். நீங்க யாருக்குமே இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் 100% உங்களுக்கு கேரண்டியா தரேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் ஒண்ணு கிடையாது, இது கண்ணாடி கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க தூக்கி போட்டாலும் உடையிற கூட உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அடிச்சு இப்படி கீழே போட்டா கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், எங்கேயுமே இருக்காது. ஏபிஎஸ் ஃபைபர். இது வந்து பிளாஸ்டிக் நினைப்பாங்க, உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர் தான். இது மேல நீங்க உட்காந்தா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இவ்வளவு பண்றியே இதோட பிரைஸ் சொல்லுவேன்னு கேட்கலாம். நீங்க எங்க ஷோரூம்ல சரி ஆல் ஓவர் இந்தியாவில் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இந்த பிரைஸுக்கு யாராலுமே இந்த வாஷிங் மிஷின் தர முடியாது. எங்க தரம் பார்த்து தேவிலட்சுமி உங்களுக்காகவே வெறும் 2,950 பிளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வாஷிங் மிஷினை பார்த்து முடிச்சாச்சு. வாஷிங் மிஷின் தான் பண்றீங்கன்னு கேட்டா வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, கிரைண்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரைண்டர் என்னென்ன டைப்ல பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா டேபிள் டாப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்ட்டிங் மாடல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டாப்பை பார்த்தலாம். டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 இயர் வாரண்டி, இது உங்களுக்கு கம்பல்சரியா வந்துடும். மேலே லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவது சப்பாத்தி மாவு பேசுறது உங்களுக்கு கூடயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கம்பல்சரியா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கன்ஃபார்மாக நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர் ஒயர் உங்களுக்கு வந்துடும். இது நீங்கள் நார்மல் ஜங்ஷன் வீட்டில் இருக்கிற கரண்ட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் வந்து மாவை ஆட்டாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மாவை ஆட்டி கொடுத்துரும். இதோட பிரைஸ் நீங்க கேட்டீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே வெறும் 1,900 பிளஸ் ஜிஎஸ்டியோட நாங்க இது வந்து கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் தான். டில்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். இதுலேயே அலுமினியம் இருக்கு, காப்பர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா பெல்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீர் டைப்ல உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி மேலே லெட் வந்துடும். உங்களுக்கு கம்பல்சரியாக வாரண்டி கார்டு. அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் துருவது, சப்பாத்தி மாவு பேசுறது கூட உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நாங்கள் கொடுத்துருவோம். இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா மாவு எடுக்கவும் அதுக்கப்புறம் இந்த தூக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்களாகட்டும் வயசாகட்டும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், ஏன்னா வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ஈஸியாக கொடுக்கும். இந்த சைல் நாப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த நாபை வெளியே மட்டும் இழுங்க. இந்த நாபை வெளியே மட்டும் இழுத்துட்டு நீங்கள் சாச்சினாலே போதும், மாவு உங்களுக்கு அழகாக ஸ்லைட் ஆகி ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கழுவுறதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம். இதுலேயே நீங்கள் கழுவி இதுலேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்மை நம்ம எப்படி கழட்டுவோமோ அதே மாதிரி நம்ம சேம் இதுலேயும் ட்ரம்மை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இந்த டில்டிங் ரேட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளோ கம்மியாக உங்களால் எப்படி கொடுக்க முடியும் கேட்டால், நாங்கள் வந்து வெளியே வந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்க கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் இதில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியாக எங்களால் தர முடியுது. இது எப்படி நாங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் நான் சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து யாரையும் உள்ளே விட மாட்டோம், சொல்ல மாட்டோம். தாராளமாக நீங்கள் வாங்க. காலையிலேருந்து நைட்டு மட்டும் நீங்கள் தாராளமாக இருங்க. எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பீஸ் 10 பீஸ் எடுத்தாலும் இந்த ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலே இதே ப்ரைஸ் தான் நாங்கள் வந்து தரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். சென்னை, திருப்பூர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கீழே 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் போடுங்க. எங்களோட ப்ராடக்ட்டோட டீட்டெயிலு, என்னென்ன கலர் இருக்குது, என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. அப்படியே உங்களுக்கு தெரியலாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கிளியரன்ஸாக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி தருவாங்க.